Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் ஸ்லீவ், அதாவது பிரைடல் ஸ்லீவ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் எப்படி ஆரி ஒர்க் பண்ணலான்னு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டேப் வந்து எடுக்க போகிறேன். இதில் வந்து எப்படி ஸ்லீவில் வந்து ஃபஸ்ட்டு அளவெடுக்கிறதுலேருந்து ஒரு பண்ணலாங்கிற மாதிரி வந்து சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதோட ஸ்லீவோட வித்து, அதாவது அகலம் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு 10 இன்ச்சுக்கிட்ட வச்சுட்டு ஒரு பாயிண்ட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். ஸோ அதை மாதிரி ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு தான். ஸோ அதனால் அதையே வந்து நான் கரெக்டாக வந்து பாயிண்ட் பண்ணிக்கிறேன். பாயிண்ட் பண்ணியாச்சா? ஸோ சைடோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு. அதனால் 7 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு, இந்த பக்கத்து 7 இன்ச்சுக்கு வந்து ஒரு பாயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கீழே ஃபஸ்ட்டு இந்த 10 இன்ச்சுக்கு நேராக வந்து ஒரு கோடு போட்டுருங்க. அதான் அது மாதிரி இது வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ சைடில் இந்த 7 இன்ச்சுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு கோடு, அதே மாதிரி இந்த பக்கட்டும் வந்து 7 இன்ச்சுக்கு ஒரு கோடு. ஸோ இதில் நிறைய பேர் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு போடுவாங்க. அப்படி போடக்கூடாது, கொஞ்சம் அப்படி சாய்வலாக வச்ச மாதிரி தான் வந்து போடணும். லைட்டாக நார்மலாக போடுறது வந்து 1 இன்ச்சு தள்ளி வச்சு பாயிண்ட் பண்ணி கிராஸாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் லைட்டாக இந்த பக்கெட்டு பெண்ட் பண்ண மாதிரி போட்டுட்டு, அந்த பக்கட்டும் எப்பயும் போல் நார்மலாக போகிற மாதிரி போட்டு விட்ருங்க. ஒன் சைடு மட்டும் லைட்டாக வந்து பெண்டிங் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து அக்குள் பக்கம் போகணும். ஸோ இந்த பக்கம் அக்குள் பக்கம் போட்டிங்கன்னா அடுத்து வரையும் போது இந்த பக்கம் அக்குள் பக்கம் வரையணும். ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லணும்னா நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த ப்ளவுஸ் மார்க்கிங்கில் பார்த்தா புரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, கீழே ஒரு குட்டி பார்டர் வந்து போடுவோம். ஸோ பார்டருக்காண்டி விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், செக்கு டிசைன் தான் வந்து பண்ண போகிறேன். ஆல்ரெடி அந்த செக்கு டிசைன் நிறையா பேட்டர்ன் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து செகண்ட் பேட்டர்ன் சொல்லி கொடுக்க போகிறேன், இன்னொரு பேட்டர்னு. ஸோ இங்கே பாருங்கள், 1/2 இன்ச்சு கேப் வச்சு கரெக்டாக வந்து நம்ம செக்குடு வந்து போட போகிறோம். ஸோ கரெக்டாக வந்து 1/2 இன்ச்சு வந்து கேப் வச்சு போடுங்க. ஸோ மேபி வந்து மேம் இது நீங்கள் போடுற மாதிரி எனக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக போட தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே வந்து பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பாயிண்ட்டு, அடுத்த 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, அடுத்த 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, அடுத்து ஒரு 1/2 இன்ச்சு, இந்த மாதிரி நீங்கள் கூட பாயிண்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து கோடு தான் போட போகிறேன். என்னால் நிறைய தடவை நம்ம ப்ளவுஸ் டிசைன்ஸ் நிறையா மேக்கிங் பண்ணுறோம் அப்படிங்கிறனால கரெக்டாக ஓரளவுக்கு எனக்கு காம்பன்சேட் பண்ணிட்டு தான்ங்கிற மாதிரி போட்டுருவேனா. ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டாச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கார்னர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். எப்பயுமே கார்னரை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் இந்த கார்னர் டு மேலே வரைக்கும், இந்த மாதிரி மேலே வரைக்கும் கோடு போட்டுற வேண்டியதான். ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து அடுத்து மேலே பார்க்குற மாதிரி ஒரு இது, அடுத்து இந்த கார்னர் டு அடுத்து மேலே 1/2 இன்ச்சு, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 இன்ச்சு கேப்புங்கிற மாதிரி வச்சு தான் இப்போ நான் கோடு போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி வந்து போட்டுறணும். ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன், அவ்வளோதான். இப்போ உங்கள் முன்னாடி தான் நான் வந்து இதுக்காக நான் தனியாக வந்து வேறு இதிலலாம் ட்ரேசிங் எடுத்து அதுக்கப்புறம் இதில் மார்க்கிங் பண்ணி அந்த வேலையெல்லாம் நான் எதுவுமே வந்து பண்ணலை. ஈஸியாக எப்படி வந்து ட்ரேசிங் பண்ணலான்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருக்கேன். இது இந்த பக்கத்துமே உங்களுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு தப்பாக எடுத்துருவேன்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி வந்து இங்கே 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த பக்கமும் 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜாயின் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். பட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நான் வந்து டைரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து இங்கே கோடு போட்டு முடிச்சுருங்க. இது கொஞ்சம் நல்லா நெருக்கமான செக்குடு மாதிரி தான் வரும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கோடு போட்டுட்டோம். இந்த இடத்துல மட்டும் நான் லைட்டாக நம்ம போடும்போது இப்படி லைட்டாக அந்த இடத்துல வந்து கோடு வந்துருச்சு. பட் மறுபடியும் கரெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன். ஸோ அந்த சைடாக இருக்கிறதுலாம் வந்து நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்குலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சரிங்களா? ஸோ அதை நான் கரெக்டாக போட்டுருவோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து ஜரியை வந்து எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், எப்பயுமே வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஜரியில் டபுள் லைன் வந்து நான் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜரியில் டபுள் லைன் கொடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் என்னோடய வாய்ஸ் வந்து டல்லாக இருக்கலாம், பிகாஸ் கொஞ்சம் நான் நேற்று ப்ளவுஸ் இந்த ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நைட் டைமிங் ஆயிடுச்சு. ஸோ ஸ்லீப்லெஸ்ஸே இல்லை. ஸோ 3:30க்கு தான் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறனால ரொம்ப டயர்டாக இருக்குது. இருந்தாலும் அதோட இந்த ப்ளவுஸையும் நம்ம எமர்ஜென்சியாக கொடுக்கணும் அப்படிங்கிறனால நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு டுட்டோரியல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ ஜரியில் இந்த மாதிரி வந்து டபுள் லைன் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு.
ஸோ அதே மாதிரி நம்ம ஆரி விங்ஸ்வேர்ல்ட் ஆன்லைன் கிளாஸஸும் வந்து போயிட்டுருக்கு. மேபி நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி ஆரி ஸ்டாண்ட் மெட்டீரியல் ஸோ எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டிலேயே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மேபி வந்து உங்களுக்கு ப்ரைடல் ப்ளவுஸ் ஏதாவது பண்ணணும். ஸோ மேம் நாங்கள் ரெகுலர் சப்ஸ்கிரைபர், எங்களுக்கு ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு மறுபடியும் நான் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி டபுள் செயினாக போடுறேன். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ ஜரியில் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் லைன் வந்து சுகர் பீட் தான் கொடுக்க போகிறேன். ஸோ சுகர் பீடில் நம்ம ரெண்டாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம சுகர் பீட். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜரி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி ரெண்டாக வச்சு செயின் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். நல்லா நெருக்கமாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி அழகாக நல்லா நீட்டாக வச்சு ரெண்டாக வச்சு தைங்க. ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக நான் இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. மேபி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் என்னோடய நியூ சப்ஸ்கிரைபருங்கிறத சொல்லி என்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி அழகாக ரெண்டாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே. ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம சுகர் பீடில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட் பீட் இருக்கு இல்லையா? வீட் பீட் எடுத்திருக்கேன். வீட் பீடில் 2 டைப் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஒரு பக்கத்து ஒல்லியாக இருக்கும், 2 பக்கமே ஒல்லியாக இருக்கும். இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்து ஒல்லியாகவும் ஒரு பக்கத்து குண்டாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த வீட் பீட் தான் நம்ம இப்போ எடுத்து பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி லைவில் வந்து நான் ஒரு டிசைன் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். ஒரு நெக் பார்ட் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு லைவாகவே அந்த டிசைனோட ஸ்லீவ் பார்ட் தான் இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கோதுமை பாசி அதாவது இந்த வீட் பீடை வரிசையாக 1 by 1 வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் செகண்ட் லைனுக்கு. ஸோ ஃபஸ்ட் லைன் சுகர் பீடு, செகண்ட் லைன் வந்து இந்த மாதிரி வீட் பீடு. ஸோ ஒரே மாதிரி யூனியனாக ஒரே மாதிரி ஷேப்பாக வரிசையாக வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இதே மாதிரி இப்போ செகண்ட் லைன் ஃபுல்லாகவே அழகாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இந்த ஒல்லியாக இருக்கிற பகுதியிலேருந்து குண்டாக இருக்கிற பகுதிக்கு நம்ம வந்து நீடில் எடுக்கும் போது வந்து எடுக்கணும். நிறைய பேருக்கு அதை எப்படி எடுக்கணும்னு தெரியாது. அதாவது பேக் சைடு எடுக்கணுமா இல்லை வந்து முன்பக்கம் எடுக்கணுமான்னு தெரியாது. அதனால் முன்னாடி கூர்மையாக இருக்கிற பகுதியிலேருந்து தான் நீங்கள் குத்தி வந்து இந்த பீடை வந்து எடுக்கணும். சரிங்களா? அப்போ தான் வந்து இந்த அலைன்மெண்ட் கரெக்டாக வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து வரிசையாக வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு வந்து சொல்கிறேன். ஸோ செகண்ட் லைன் ஃபுல்லாக வந்து அழகாக வீட் பீடில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 4 நம்பர் பீட் வந்து வச்சு பீட் அதாவது 4 நம்பர் காப்பர் பீட் வந்து வச்சு நம்ம அழகாக ஒன்று வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அழகாக ஒன்று வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுங்க. அப்போ தான் ஒர்க் பார்க்க நல்லா அழகாக இருக்கும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்று வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் அடுத்த லைன். ஓகேவா? ஸோ வீட் பீட்க்கு அடுத்து இந்த மாதிரி 4 நம்பர் பீடை வரிசையாக ஒன்று வச்சு இந்த லைன் வந்து தேர்ட் லைன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதே மாதிரி சேம் தான் வரிசையாக ஒன்று வச்சா நம்ம அடுக்கணும். கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ 4 நம்பர் பீடு தனித்தனியாக வச்சு நாட் பண்ணிட்டோம். அதாவது ஒன்று வச்சு வரிசையாக அடுக்கி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து மறுபடியும் இது ரெண்டும் பார்க்க சேமாக இருக்கிற மாதிரி நம்ம அடுத்து எடுக்கணும். இப்போ அடுத்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, மறுபடியும் ஒல்லியாக இருக்கிற பக்கத்துலேருந்து குண்டாக இருக்கிற பக்கத்தில் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வீட் பீடை வரிசையாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணோம். ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இனிமேல் வீட் பீடு வச்சு அடுத்த லைன் வந்து நம்ம அழகாக கொடுக்கணும். மேபி இதில் நீங்கள் செயின் ஸ்டோன் ஆட் பண்ணணும் அப்படின்னா செயின் ஸ்டோன் ஆட் பண்ணிக்கலாம். 4 நம்பர் பீடுக்கு பதிலாக வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ லோடிங் கூட கொடுக்கலாம். எல்லாமே பட்ஜெட் வைஸ் தான்.
ஸோ இப்போ நம்ம பண்ணுற ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஸ்டார்டிங் ரேட்டில் நம்ம ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணக்கூடிய டிசைன் தான் இது. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீட் பீட் ஃபுல்லாகவே வந்து ஒரு லைன் ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வீட் பீட் வச்சு முடிச்சிட்டோம். மறுபடியும் ஃபைனலாக சுகர் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ பார்டர் அவ்வளோதான். மொத்தம் வந்து நம்ம 5 லைன்ஸ் பேஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து நல்ல ஒரு கெட்டி பார்டர் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து சுகர் பீடில் நம்ம அப்படியே வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து செக்குடு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் மேபி நீங்கள் வந்து பைப்பிங் த்ரெட் வச்சுட்டு சுகர் பீட்ஸ்லேயே லோட் பண்ணலாம். இல்லைன்னா வந்து த்ரெட்டில் லோட் பண்ணலாம். அது போக செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டிசைன்ஸ் வந்து ஆல்டர்னேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல்டர்னேட் வந்து பண்ணிக்கலாம். அதுவும் பட்ஜெட் வைஸ். ஸோ பட்ஜெட் வைஸ் வந்து இதை இன்னமும் கிராண்டாக பண்ணணும்னா கிராண்டாகவும் பண்ணலாம். இதை வந்து கம்மியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம 5 லைன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுவுமே வந்து நம்ம 3 லைன்ஸாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது வீட் பீடு, அதுக்கப்புறம் இது 4 நம்பர் பீடு அண்ட் வீட் பீடு மட்டும் கொடுக்கலாம். அப்படின்னா சுகர் பீடு, வீட் பீடு, சுகர் பீடு மட்டும் கூட நம்ம கொடுக்கலாம். அப்படியே வந்து பட்ஜெட் வைஸ் வந்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். ஓகே. ஃபைனலாக நம்ம வந்து அழகாக பார்டர் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இனிமேல் நமக்கு என்ன வேலை அப்படின்னா செக்குடு தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு சுகர் பீடில் அழகாக வந்து ஒன் சைடு லைன் ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணணும். இங்கேருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக அந்த மாதிரி 2 வச்சு தச்சுக்கிட்டே போகணும். ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணி மேலே போய் நாட் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி ஒன் சைடு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக்குடு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். புரியுதா உங்களுக்கு? சேம் பேட்டர்ன் தான். நல்லா 2 நெருக்கமாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம லைன்ஸ் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுவோமோ அதே மாதிரி செக்குடு பேட்டர்னுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீழே இருந்து சுகர் பீட்ஸில் வரிசையாக மேலே வரைக்கும் கொண்டு போய் வச்சு நாட் பண்ணணும். ஆல்ரெடி நான் டீட்டெயிலாக செக்குடு வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா? அதையும் பாருங்கள். ஸோ பிகினர் லெவலாக இருந்தால் எப்படி நல்லா டாப் டு பாட்டம் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே போய் நாட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே ஸ்டார்ட் பண்ணி மேலே போய் நாட் பண்ண போகிறேன். திருப்பி இங்கே ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ண போகிறேன். திருப்பி இங்கே ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒன் சைடு ஃபுல்லாகவே நான் வந்து செக்குடு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு சைடு ஃபுல்லாகவே கோடு ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணான்னு சொல்கிறேன். சரிங்களா? பிகாஸ் நம்ம இந்த டிசைன் வந்து நம்ம அந்த செக்குடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி மெதுவாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா டக்குன்னு எடுக்க முடியாது. அதனால நான் வந்துட்டு ஃபுல்லாக போட்டுட்டு ஒன் சைடு மட்டும் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம ஒன் சைடு ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இங்கேருந்து, அதாவது இந்த பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், கீழேருந்து. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சுகர் பீட்ஸாக இங்கே போய் வந்து நாட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நிறைய பேர் பிகினருக்கு ஒரு டவுட் இருக்கும். அது என்ன அப்படின்னா எப்படி வந்து கிராஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ சேம் மெத்தட் தான். இங்கே பாருங்கள், 2 வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் இது 2 சேரக்கூடிய இடத்துல வந்து ஒரு பிளெயின் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் சுகர் பீட்ஸ் வச்சு தைக்க வேண்டியது தான். புரியுதா உங்களுக்கு? இப்போ தைக்கும் போது இப்போ எப்பயும் போல் 2 வச்சு தைப்பீங்க இல்லையா, 2 வச்சு தைச்சிட்டு அந்த கிராஸ் ஆகும் போது வந்து இடிக்கும் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் ஒரு பிளெயினாக ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நீங்கள் சுகர் பீட்ஸ் வச்சு தைக்க வேண்டியது தான். இப்போ 2 வச்சு தைக்கிறேன் பாருங்கள். இது வரைக்கும் தைச்சிட்டு ஒரு பிளெயின் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ரெகுலராக சுகர் பீட்ஸ் வச்சு தைக்க வேண்டியதான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே இது மாதிரி கண்டினியூவாக போட்டு வந்து நாட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அடுத்த லைன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு செக்குடாக வந்து ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ண போகிறேன், இங்கே ஸ்டார்ட் பண்ணி நாட்டு, இங்கே ஸ்டார்ட் பண்ணி நாட்டு, இங்கே ஸ்டார்ட் பண்ணி நாட்டு, இப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாக வந்து பேலன்ஸ் இருக்கிற இடத்துலையும் வந்து நான் ஃபுல்லாகவே செக்குடு கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இது சேம் தான். நம்ம வந்து சுகர் பீட்ஸ்லேயே வரிசையாக வந்து லைன் படி அடுக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதை ஃபுல்லாகவே வந்து செக்குடு டைப் ரொம்ப டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நான் லிங்க் வீடியோவில் கொடுக்குறேன். அதில் ரொம்ப டீட்டெயிலாக நிறைய செக்குடு டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஸோ நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக போடுவோம். சரியா? ஓகே. ஃபைனலாக நம்ம வந்து செக்குடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒன் சைடு ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு சைடு பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும்.
ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த மாதிரி வீட் பீட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோடு சுகர் பீட்ஸும் நம்ம வந்து எடுத்துக்கிறணும். சரிங்களா? சுகர் பீட்ஸை அப்படி சைடில் கொட்டி வச்சுக்கிறேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட் பீடு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இங்கேருந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி மேலேருந்து கீழே பார்த்த மாதிரி வச்சு ஒரு நாட் பண்ணணும். அடுத்து மறுபடியும் ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட் பீடு எடுத்துகிட்டு மேலேருந்து கீழே பார்த்த மாதிரி வச்சு ஒரு நாட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து மறுபடியும் ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு வீட் பீட் எடுத்துக்கணும். அப்புறம் மேலேருந்து கீழே பார்த்த மாதிரி வச்சு ஒரு நாட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ எல்லா செக்குலையுமே இந்த மாதிரி வந்து நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ சுகர் பீடையும் அதுக்கப்புறம் வந்து ஒரு வீட் பீடையும் எடுத்து மேலேருந்து கீழே பார்த்த மாதிரி வச்சு நாட் பண்ண போகிறோம். நாட் பண்ணும்போது முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, நல்லா டைட்டாக இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு நாட் பண்ணிவிட்டு இப்படி கீழே இழுத்து பார்த்துக்கணும். அப்போ தான் நல்லா இருக்காங்கிறது தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இதே மாதிரி ஃபுல்லாக அந்த எல்லா செக்குலேயுமே வந்து அழகாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் ஃபைனல் லுக் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஃபைனலாக இந்த டிசைன் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இந்த டிசைனை நீங்கள் இன்னமும் அழகாக பண்ணணும் அப்படின்னா இன்னமும் நெருக்கமாக செக்குடு பண்ணி அதில் இந்த மாதிரி ஃபாலிங் டைப்பில் வந்து நம்ம ஒர்க் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அழகாக வந்து ஒரு பிரைடல் ப்ளவுஸ் வந்து மேக்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பேசிக் லெவலில் இருந்தாலுமே இந்த ஒரு டிசைன் வச்சு அழகாக வந்து ஒரு பிரைடல் ப்ளவுஸ் வந்து பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and then மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thank you so much for watching. So நாளைக்கு நம்ம இதை விட சூப்பர் அண்ட் கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸோட சூப்பரா மீட் பண்ணலாம். Bye bye. Have a nice day. Bye bye. And then இந்த டிசைனோட நெக் வியூ நம்ம ஆல்ரெடி நான் வந்து லைவ் போட்டேன் இல்லையா? ஸோ அந்த லைவ் போட்டதை வந்து கிளியராக நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் நான் அதையுமே வந்து இந்த வீடியோவோட நான் லிங்க் பண்ணிடுறேன். ஸோ அதையுமே நீங்கள் பேக் வியூ எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? சம்ருத் நீனும் சொல்லுங்க. நீனும் சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணுறீங்களா? நீங்கள் பண்ணுறீங்களா? சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சொல்லுங்க. பண்ணுங்க. பாய் சொல்லுங்க. பாய் பாய். சவுண்டா சொல்லு. இப்படி இப்படி கையை மட்டும் காமி. பாய் சவுண்டா சொல்லு. பாய் பாய். டாடா.